ஆண்டவர் ஆராதிக்க வந்த எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசு கூப்பிடுகிறார் என்ற ஊழியத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறோம். அப்படி மோசஸ் நல்லபடியா அந்த ஊழியத்தை செய்யறாரு. இன்னும் இந்த ஊழியம் வளர ஆண்டவர் எல்லாரும் பிரார்த்திச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேளுங்க. இந்த ஊழியத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆராதனையில் ஆண்டவர் கலந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு கல்யாணம் தான், அந்த கல்யாணத்தில் மணமகனும் தான் கெஸ்ட்டு. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான், அந்த ஸ்கூல் சீஃப் கெஸ்ட் யாருன்னா அந்த ஸ்கூலோட ஃபவுண்டரோ இல்லை தாளாளரோ அவங்க தான் கெஸ்ட்டு. ஆனால் ஆராதனைக்கு பாத்திரரான நம்ம ஆண்டவர் தான் நம்மளுக்கு கெஸ்ட். கெஸ்ட் இல்லைன்னா அது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. அந்த கெஸ்ட் நம்ம ஆண்டவர். சகலத்தையும் படைச்சது வேற ஒரு வார்த்தை. அந்த ஆண்டவர் ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு தகுதி பார்க்காம நம்மளுக்காக இந்த உலகத்தை வந்து மறிச்சு உன் பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிப்பு, என்னோட அக்கிரமத்தையும் நினையாது இருந்தாங்க. அந்த தெய்வம் இப்பயும் எதுவும் நினைக்காம இந்த இடத்துல நம்ம கிட்ட வரப்போம். அவரை வரவேற்கலாமா? ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு மனமா சேர்ந்து நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவர் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் சேர்ந்து நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும். ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் எல்லாரும் சேர்ந்து சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வந்தால் நிறைவே நீர் போதுமே, நீர் வந்தால் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே ஆவியானவரே. அவர் எத்தனையோ தடவை உங்களை நினைச்சே இருக்கிறார். இந்த நிமிஷமும் உங்களை நினைச்சே தான் இருக்கிறார். எத்தனை தடவை நான் பாவி, இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, என்னை விட்டு எல்லாரும் விலகிட்டாங்க, யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பாவத்தை உங்க கடலின் ஆழத்துல போறாரு. அவர் உங்க பாவத்தை கடலோட ஆழத்துல போறாரு. நீங்க நினைச்சாலும் அவர் அதை மறந்துட்டார். அப்பேற்பட்ட தெய்வம் இப்ப நம்ம மத்தியில வாசம் செய்ய. இன்னும் ஒரு தடவை எல்லாரும் ஒரு மனமாக நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே எல்லாரும் சேர்ந்து ஒரு மனம். ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. வலது கரங்களை நீட்டி இன்னொரு தடவை நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. ஓ ஆமாங்க,
தடவைங்க நம்ம நினைச்சிருக்கோம் இந்த உலகத்தை வாழ்றதுக்கே நம்மளுக்கு தகுதி இல்லை. எத்தனையோ பேர் உங்களை குறை சொல்லிருக்கலாம், நீங்க தகுதி இல்லை, உங்களுக்கும் எனக்கு தகுதி இல்லை. அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைங்க. ஏன்னா நம்மளை தகுதிப்படுத்தினவர் அவர். நம்ம நினைச்சோமா இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைப்பார் நினைச்சோமா? எத்தனை பேர் இனி உயிரோடு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் தான் வாழ்க்கையை தானே நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை ஒரு தகுதி உள்ள மனுஷன், பல பேர் மத்தியில மரியாதைக்குரிய ஒரு மனுஷனா வச்சிருக்கிறேன். இதுக்கு நம்ம பார்க்கிறதே கிடையாது. அவர் நல்லவர். ஒரு பாடலை பாடி ஆராதனை தொடங்குவோம். என்னை அவர் தாங்கிடுவார் என்ற சாங். இது நான் எழுதின பாட்டு, ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த பாட்டை பாடி நம்ம ஆராதனை சேர்ந்து பாடி முடியும். அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவியாய் காத்திடுவார் என்னை. அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவியாய் காத்திடுவார். தாயின் கருவிலே என்னை தாங்கி சுமந்தீரே, தவிக்கும் போதெல்லாம் என்னை தேடி வந்தீரேன். தாயின் கருவிலே என்னை தாங்கி சுமந்தீரேன், தவிக்கும் போதெல்லாம் என்னை தேடி வந்தீரேன். மறந்தீரோ என்று மனதை கதறி, மறப்பேரோ என்று மனதாய் நினைத்தீரேன். மறந்தீரோ என்று மனதில் கதறினேன், மறப்பேரோ என்று மனதாய் சேர்ந்து என்னை அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் என்னை. அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் நம்மை 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 அவர் தாங்கிடுவார், நம்மை அவர் நடத்திடுவார், நம்மை அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார். என்னை எதிர்த்து வந்தாலும் எழுந்து மீண்டும் நான் ஓடிக்கொண்டிருப்பேன். எதிரிகள் என்னை எதிர்த்து வந்தாலும் எழுந்து மீண்டும் நான் ஓடிக்கொண்டிருப்பேன். உந்தன் பலத்தினால் நான் பருகி பெறுகிறேன், உந்தன் பாசத்தால் நான் பாடி மகிழ்கிறேன். உந்தன் பலத்தினால் நான் பழுகி பெறுகிறேன், உந்தன் பாசத்தால் தினமும் பாடி மகிழ்கிறேன். என்னை அவர் தாங்கிடுவார் என்னை, ஓ என்னை அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் என்னை, அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் கடவை என்னை. அவர் ஓ என்னை அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் என்னை, அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார், நம்மை அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார். பறந்திடும் கழுகின் இறகுகளை கிழித்து உயர விடாமல் முடக்கி வைத்தார்கள். பறந்திடும் கழுகின் இறகுகளை கிழித்து உயர விடாமல் முடக்கி வைத்தார்கள். சிறகுகளை நீர் வளர செய்தீர், கண்கள் கூசும் வண்ணமாய் விண்ணில் தூக்கினீர். எத்தனை பேர் இது உண்மை சொல்றீங்க? சிறகுகளை நீர் வளர செய்தீரே, கண்கள் கூசும் வண்ணமாய் விண்ணில் தூக்கி நிறுத்தினீரே.
காத்திடுவார் என்னை, அவர் தாங்கிடுவார் நம்மை, அவர் நடத்திடுவார் நம்மை, அவர் உயர்த்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் நம்மை, அவர் தாங்கிடுவார். எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, ஓ நம்மை தாங்குகின்ற தெய்வம், இதுவரை மாறாமல் நம்மை சுமக்கின்ற தெய்வம். உங்கள் பாவத்தை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டால், உங்கள் பாவத்தை நினையாது இருக்கிற தெய்வம், உங்கள் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம், உன்னை அவர் தாங்குகிற தெய்வம், உன்னை அவர் நடத்துகிற தெய்வம். ஓ மனிதர்கள் உன்னை தூஷித்து இருக்கலாம், மனிதர்கள் உன்னை வெறுத்திருக்கலாம், மனிதர்கள் உன்னை மறந்திருக்கலாம், உன்னை மறவாமல் உன்னை காக்கின்ற ஒரே தெய்வம். ஓ அவரை இன்னும் ஒரு தடவை, என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை கருவிழியாய் காத்திடுவார், என்னை அவர் தாங்கிடுவார், நம்மை அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார். என்னை சொல்லிட்டே இருங்க, உங்களை அவர் தாங்குறாரு, சொல்லிட்டே இருப்போம். நம்மை அவர் தாங்கினாரே, நம்மை அவர் நடத்தினாரே, நம்மை அவர் சுமக்கின்றாரே, கருவிழியாய் காக்கின்றாரே, நம்மை அவர் தாங்கினாரே, நம்மை அவர் நடத்தினாரே, நம்மை அவர் சுமக்கின்றாரே, கருவிழியாய் காத்தினாரே, நம்மை அவர் தாங்கினாரே, நம்மை. நீங்க ஒரு நாள் உச்சத்துல இருந்தீங்க, உச்சத்துல இருக்கும்போது மனுஷங்கள் ஒண்ணு பார்த்தாங்க, ஆனா நீங்க டவுன் ஆகும்போது யாரும் இல்லை. நீங்க உச்சத்துக்கு போக கூடாதுன்னு உங்களுடைய சிறக கிழிச்சாங்க, நீங்க உச்சத்துக்கு போகிற உங்களுக்கு தடை வச்சாங்க, ஆனா ஒருத்தர் உங்களை சிறகுகளை வளர வச்சு, உங்களை கண்மலையின் உச்சியில வச்சு, இதோ உன்னை முடக்கின மனிதர்கள், உன்னை வேண்டாம் ஒதுக்கின மனிதர்கள், இன்று அண்ணாங்கு பார்க்கிற அளவுக்கு உன்னை உயர்த்தினாரு. அந்த தெய்வத்தை இன்னொரு தடவை, பறந்திடும் கழுகின் இரவுகளை கிழித்து உயர விடாமல் முடக்கி வைத்தார்கள். பறந்திடும், நீங்களும் சேர்ந்து என் கூட, இரவுகளை கிழித்து உயர விடாமல் முடக்கி வைத்தார்கள். சிறர் மகளை நீர் வளர செய்தீர், கண்கள் கூசும் வண்ணமாய் விண்ணில் தூக்கினீர். அவங்களால உங்களை பார்க்க முடியலங்க, அவங்க கண்ணு கூசு, அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னொரு தடவை, சிறகுகளை நீர் வளர செய்தீர், கண்கள் கூசும் வண்ணமாய் விண்ணில் தூக்கி நிறுத்தினீரே. என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை அவர் சுமந்திடுவார். இறங்குறார், ஒரு பிரசனமின் நிறத்தை மூடுகிறார். என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை ஒரு பிரசனம் இறங்குகிறது. ஓ இன்னும் 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 இறங்குறார். என்னை சொல்லிட்டே பாடிட்டே இருங்க, அவரை குறிச்சிட்டே. என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை கருவிழியாய் காத்திடுவார். உன்னையே நீ அவர் நினைச்ச இதுவரை மாறாம உன்னையை தாங்குகிறார். நம்மை தாங்குகின்றது, நம்மை நடத்துகின்றது. எத்தனை மனிதர்கள் உன்னை வெறுத்தார், எத்தனை மனிதர்கள் உன்னை குற்றம் சாட்டினார், எத்தனை மனிதர்கள் நீ பாவி என்று உன்னை வெறுத்தான். நீ என் புள்ள, நீ என் புள்ள, உன்னை எந்த இடத்திலும் தலைமுறை உன்னை பார்த்து சொல்றாங்க, பராக்கிரமசாலி, உன்னை அழைத்தது நான் அல்லவா. நீங்களும் நானும் எந்த தகுதி இருக்கோங்க, நம்மளுக்கு தகுதியே இல்லை. ஆனா உன்னை பார்த்து சொல்றேன், உன்னைத்தான் பார்த்து சொல்றேன், பராக்கிரமசாலி, உன்னை அழைத்தது நான், உன்னை அழைத்தது பெரியவர்,
உன்னை அழைத்தது உலகத்தை உண்டாக்கியவர், வெறும் தன் வார்த்தையினால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். உன்னை அழைத்தது பெரியவர். அவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, உன்னை அழைத்தது நான், உன்னை திக்கற்றவனாய் விடேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன். எத்தனை பேரை நீங்க அசட்டியா வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அன்றாடங்கள்ட்டு ஒரு இதுவா வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க கஷ்டத்தை அவர் அறிவார். நீங்க இப்பவும் அவரை உண்மையா பார்த்து, இந்த வார்த்தை உங்களுக்கு தான், நீங்க அவரை பார்த்து ஒரே தடவை, என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை அவர் சுமக்கின்றார், கருவிழியாய் காக்கின்றார், நம்மை அவர் தாங்கினாரே, நம்மை அவர் நடத்தினாரே, நம்மை அவர் சுமக்கின்றாரே, கருவிழியாய் காக்கின்றாரே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்று. எத்தனை பேருங்க சொல்றீங்களா இதற்கான பாத்திரன் நான்? இது கிருபையே வேறொன்று. எல்லாரும் வலது காரங்களே, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, அவர் பிரசன்னம் விருதுகள், என் நினைவாய் இருப்பவரே, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி நன்றி. ஓ கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது. எல்லாரும் சேர்ந்து அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல எத்தனை அழகா நடத்தினாரு பூரண. ஓ நீங்க நடத்துறீங்களப்பா, நடத்திடும் விதங்களை. நீங்க இல்லைன்னா எங்களை விழுங்கி இருப்பாங்களே. ஒரு பூரண வார்த்தையை ஒரு தடவை எல்லாரும் எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். நீங்க மட்டும் எபினே, இந்நாள் எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய். எதை நினைச்சு கவலைப்பட, இன்னும் உன் கூட தான் இருக்கு. நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சியா? நீ நினைச்சல, அவர் உன் கூட தான் இருக்கு. நீ பாவமே செஞ்சாலும் அவர் உண்மை, அவர் ஓப்பா. நீ பாவமே செஞ்சாலும் இந்த உலகத்துல இருக்கிற அப்பா விருத்தலாம். ஆனா பரம தகப்பன் உன்னை ஒரு நாளும் நினைக்காம, உன்னை ஒரு நாளும் நினைக்காம, உன்னை ஒரு நாளும் கைவிட்டுட்டு அவர் இருந்ததே கிடையாது. தூங்காம கொள்ளாம உடனேமாவே உன்னை சுமக்கிறார். தாயே 10 மாசம் தான் சுமக்கிறார். ஆனா உன்னை வாழ்நாளெல்லாம் 24 மணி நேரமோ அப்பா அம்மா, உலகத்துல இருக்கிற அப்பா அம்மா இல்லைனாலும் 24 மணி நேரமோ உடனே இருக்கிற தெய்வம். கடைசியா ஒரு தடவை, கடைசியா ஒரு தடவை எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே,
எபினேசரேவோ என் நினைவாய் இருப்பவரே நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே. எல்லாரும் கண்களை மாறி ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்க என்னென்ன கவலையில் வருந்தாங்களோ, ஆராதனைக்கு எந்தெந்த கவலையில் இருந்தாங்களோ அந்த கவலையை நீங்க திருத்துவீங்க. நீங்க அவங்க கூட இருக்கிறத டெய்லி நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க நிரூபிக்கிறீங்க, நீங்க எங்க கூட தான் இருக்கீங்க, நீங்க எங்களை மறக்க மாட்டீங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கூப்பிடுகிறார், ஊழியம் இன்னும் வளரும். மோசஸ் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல ஊழியத்தை இன்னும் ஆண்டவர் பெரிதாக்க நீங்க அவங்க கூட இருங்க. இந்த ஆராதனைக்கு நீங்க வந்து இறங்குனதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உங்க பிரசனத்தை நீங்க எங்களுக்கு தந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடி இந்த ஆன்லைன் மீட்டிங்ல வந்து கலந்து கொண்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க தேவைகளை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி ஜெபித்து தேவ செய்திக்குள்ள கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களோடு பேசுவீராக. இந்த காலை வேளையில அப்பா எங்க தேவைகளை சந்திப்பீராக. அப்பா நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் விடுதலை பெற, அநேகர் ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை பெற உதவி செய்யுங்க. அந்த வார்த்தை அநேகரை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும். கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஆராதனை வேலையில பேசுனது போல தெய்வ செய்தி வேலையிலும் பேசுங்க. ஆராதனையை எடுத்து பயன்படுத்தினது போல தெய்வ செய்தியை எடுத்து பயன்படுத்துங்க. தொடக்கத்துல இருந்து முடி வரைக்கும் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 121 அதிகாரம் 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? கர்த்தரை பார்த்து எனக்கு நீங்க ஒத்தாசையா இருப்பீங்கப்பா. சங்கீதக்காரன் கர்த்தரை பார்த்து சொல்றான். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன பார்த்து சொல்லணும் கர்த்தரை? அப்பா என்னோட நீங்க ஒத்தாசையா இருங்க. என் பிசினஸ்ல ஒத்தாசையா இருங்க, என்னுடைய கல்வியில ஒத்தாசையா இருங்க, என்னுடைய வேலை ஸ்தானத்துல ஒத்தாசையா இருங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க. நீங்க எனக்கு ஒத்தாசையா இருந்து என்னை பலப்படுத்தி ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒத்தாசையா இருப்பேன். ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய வழியில போகும்போது கர்த்தர் உனக்கு ஒத்தாசையா இருப்பாரு. ஹல்லேலூயா. நீ பாவத்தின் வழியில போகும்போது, நீ ஒரு ரூட்ல போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு? உனக்கு ஒத்தாசையா இருக்க மாட்டாரு. ஏன்னா நீ பிசாசு கிட்ட இருக்க. பிசாசை விட்டுட்டு இயேசு கிட்ட வா, நிச்சயமாகவே உனக்கு கர்த்தர் ஒத்தாசையா இருப்பாரு. நீ கேட்கலாம், பிரதர் நான் எங்க பிரதர் பிசாசு கிட்ட இருக்கேன்? பாவம் என்றது என்ன? பிசாசால வருகிறது தான் பாவம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பீச் சண்டே சர்வீஸ் இருக்கு சர்ச்சில். பீச் ஞாபகம் வருதுன்னா அது யார் உண்டாக்குறா? பிசாசானவன். சினிமாவுக்கு போகலாம், அது யார் உருவாக்குறா? பிசாசானவன். அப்ப நம்ம பிசாசுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம், பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறோம். நம்மள பிசாசுக்கு நம்ம என்ன பண்றோம்? முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா ஆண்டவர் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே
நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் போது, ஆண்டவருடைய வழியில நடக்கும் போது, நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு ஒத்தாசையாய் இருப்பார். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையிலும் உனக்கு ஒத்தாசையா இருப்பார். அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வேணாலும் வரலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் வரலாம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அப்பா நீங்க என்னோட இருக்கீங்க, நீங்க எனக்கு ஒத்தாசையா இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன்ப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதே அதிகாரத்துல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு வருகிற தீங்குகள்ல இருந்து நான் உன்னை விலக்கி காப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தீங்கிலும் இருந்து உன்னை விலக்கி காப்பார். உனக்கு ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு போராட்டம் வரலாம், அதுல இருந்து உன்னை மீட்டு கொண்டு உன்னை காப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பிரச்சனை வருதா? நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தருடைய கரம் என்னை தாங்குது, கர்த்தர் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அவருக்கு காப்பார். அல்லேலூயா. எனக்கு அவர் உதவி செய்வார், என்னை கைவிட மாட்டார். நீ சொல்லும் போது நிச்சயமா கர்த்தர் உன்னை காப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் ஆத்துமாவையும் காப்பார். அல்லேலூயா. உன் ஆத்துமாவையும், என்னது? உன் ஆத்துமாவையும். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் உன் ஆத்துமாவை தான் ரொம்ப காப்பார். ஏனென்றால் பிசாசானவன் உன் ஆத்துமாவை தான் சிறைப்பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவான். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? இவன் கிட்ட நல்லா ஜெபிக்கிறான், இவன் நல்லா வேதத்தை வாசிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் நல்லா ஆராதிக்கிறான். அல்லேலூயா. இவன் நல்லா எனக்குள்ளேயே இருக்கான் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பிசாசுக்கு முன்னாடி போய் போராடுவார். அல்லேலூயா. பாவம் செய்கிற மனிதன் இப்ப இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் ஆத்துமாவே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பிசாசு கிட்ட போராடி கொண்டேதான் இருப்பாரு. பிசாசு என்ன பண்ணுவான்னா ஆண்டவருக்கு ஒரு இது சொல்லி கொண்டு இருப்பான். உன் பையன் பேர் நீ என்ன சொல்ற? என் பையன் திருந்திடுவான், என்கிட்ட வந்துடுவான்னு சொல்ற. ஆனா உன் பையன் என்ன பண்றான்? நான் சொல்றதான் பண்றான். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி பிசாசானவன் இயேசு கிட்ட சொல்லுவான், இயேசு சாமி கிட்ட, நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லுவான். அல்லேலூயா. ஏசப்பா என்ன தெரியுமா நினைப்பாரு? என் பையன் ஒரு நாள் என் கிட்ட வருவான். அல்லேலூயா. என்னை அப்பான்னு கூப்பிடுவான். அந்த நேரம் நான் தூக்கிடுவேன், உன்னை அழிச்சிடுவேன். அல்லேலூயா. அதுதான் ஏசப்பாவுடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராம, எந்த பிரச்சனையும் வராம இருக்குதுன்னா அவர் உன்னை காக்கிறதுனால, அவர் உன்னை பாதுகாக்கிறதுனால தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேது. அல்லேலூயா. நீ பாவம் செஞ்சாலும் அவர் உன்னை பாதுகாத்து தான் இருக்காரு. ஏன்னா நீ எப்பயாவது ஒரு நாள் அவர் இடத்துல வர மாட்டியான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாவியம் ஆண்டவர் மன்னித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாவியை கர்த்தர் மன்னித்தார், அப்ப உங்களை மன்னிக்க மாட்டாரா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு கேட்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களை பாவத்தை மன்னிப்பார், உங்களை காப்பாற்றுவார். பிசாசு கையிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். உன்னை பிசாசு கையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து அவர் கைகளில் உன்னை காப்பார். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் நீ பிசாசு கையில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உன் வாயிலிருந்து அப்பா என் பாவத்தை மன்னிங்க, அப்பா நீங்க என்ன காப்பாற்றுங்க பிசாசு கையில இருந்து நீங்க சொல்லும் போது நிச்சயமாகவே ஈட்டி பட்டையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பிசாசுக்கு நேராக போய் நின்று என் பிள்ளையை மீண்டு கொடு நின்று கர்த்தர் இன்னைக்கு போராடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமானது, ஏமோ கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் அவர் பண்ணுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யுத்த நாள் ஆயத்தமாகலாம், யுத்த நாள் வந்துடலாம். அல்லேலூயா. ஆனா அந்த யுத்தம் பண்றவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு பதிலாக, அல்லேலூயா, உனக்கு பதிலாக அவர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தருடைய வழியில இருக்கும் போது, எல்லா பாவத்தை விட்டு கர்த்தருக்குள்ள வரும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போது நிச்சயமா கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பார்,
உனக்கு ஒத்தாசையா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதே போல 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை காக்கிறவரா. அல்லேலூயா. உன்னுடைய வலது, அல்லேலூயா, வலது பக்கத்துல உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் அவர்தான். நீ இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு பலத்தோடு வெக்கப்படாம அவமானப்படாம நல்லா இருக்கனா, அது கர்த்தருடைய கிருபைதான். அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபைதான். அல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டை கொடுத்தாரு. அல்லேலூயா. 2 பாட்டை கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த வருடம் தொடக்கம் ஒரு 8ஆம் தேதி இருக்கும். 8ஆம் தேதி அல்லேலூயா, வேலைக்கிழமை. 8ஆம் தேதி வேலைக்கிழமை கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டை கொடுத்தாரு. மறுநாள் நான் பண்ண இன்னொரு பாட்டை கொடுத்தாரு. கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. முதல் பாட்டை நம்ம அடுத்த மாதம் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம். அந்த முதல் பாட்டோட 2வது பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாட்டில் ஆண்டவர் ரொம்ப அருமையாக என்கிட்ட பேசினார். அல்லேலூயா. அந்த பாட்டை நான் சும்மா உங்ககிட்ட பாடி காட்டணும்னு நான் ஆசைப்படுகிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் பலவீனங்கள் பறந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் பலவீனங்கள் பறந்து போனது. எல்லா வல்லமையால, எல்லா வல்லமையால, எல்லா தேவனால, எல்லாம் தேவனால உன் துக்க நாட்கள் முடிந்து போனது மகனே, உன் பலவீனங்கள் பறந்து போனது. அல்லேலூயா. கர்த்தர் நான் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, ஏனென்றால் நான் உன்னை காக்கிறவர். அல்லேலூயா. நான் உன்னை காக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கேன். அல்லேலூயா. நீ எத்தனை நாளைதான் மகனை கஷ்டப்படுவ, எத்தனை நாளைதான் மகளை கஷ்டப்படுவ? தா, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. உனக்கு தான் ஒரு சமாதானம், தான் உனக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தர் அள்ளி அள்ளி கொடுப்பார், ரெட்டிப்பா கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தருடைய பாதையில் நடக்கும் போது, கர்த்தருக்கு நின்று நீங்க டைமை செலவழிக்கும் போது, நேரத்தை செலுத்தும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது பக்கத்துல அவர் நிழலா இருப்பார். நீங்க நினைக்கலாம் என் கூட யாரும் இல்லை, நான் ஒதுக்கப்பட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் நானு, அல்லேலூயா, நீங்க நினைக்கலாம் மகனே மகளே, அல்லேலூயா, மகனே மகளே, நீங்க நினைக்கலாம் என் கூட யாரும் இல்லை, நான் ஒதுக்கப்பட்டு நிற்கிறேன். அல்லேலூயா. நான் தனியா நின்று கொண்டு இருக்கேன், என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க, என்னை அசிங்கப்படுத்துறாங்க. என் தாய் தகப்பனர் உறவினர்கள் எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க. எனக்கு நின்று யாரும் இல்லை, நான் தனியா இருக்கேன் ஆண்டவரே. நீங்க கேட்கலாம், ஆண்டவரே நான் தனியா இருக்கேன், எனக்கு நின்று யாரும் இல்லை அப்பா, என்னை அரவணைக்க கூட யாரும் இல்லை நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வலது பக்கத்துல நான் உனக்கு நிழலா இருக்கிறேன். என் கரை உன்னை காப்போம், என் கரை உன்னை காத்து கொண்டிருக்கணும் மகளே மகனே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் எனக்கு நன்றி யாரும் இல்லப்பா, நான் நொறுக்கப்பட்டு இருக்கேன், அநேகரால நான் வேதனையோடு இருக்கேன், அநேகரால ஆண்டவரே நான் தலை குனிந்து போயிருக்கேன்ப்பா, ஆண்டவரே அநேகர் என்னை ஒதுக்கி இருக்காங்கப்பா, ஆண்டவரே என்னை யாரும் புரிஞ்சு கொள்ள, நான் தனியா இருக்கேன், என்னை அரவணைக்க கூட யாரும் இல்லை. நீங்க நினைக்கலாம் மகளே மகளே, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார் எல்லா தீங்கிலிருந்தும். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எல்லா காரியத்தையும் நீ செய்வ, ஏனென்றால் கர்த்தருடைய பலம் உன்னோடு இருக்கிறது மகனே.
நிச்சயமாகவே இந்த 2026 கர்த்தருடைய பலன் உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. நிச்சயமா இந்த 2026 நீ பெரிய காரியத்தை செய்வ கர்த்தருடைய பலத்தினால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது அநேக ஜனங்கள் பார்ப்பார்கள், அநேக கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தரும் தலையை உயர்த்துகிற வருடம். நீ தலை குனிந்து போகிற வருடம் இல்ல, கர்த்தரும் தலையை உயர்த்துகிற வருடம். அல்லேலூயா. 2025 உன் தலை குனிந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் அவமானங்கள், அல்லேலூயா, சொந்த பந்தம் உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம். அல்லேலூயா. நீ தலை குனிந்து போயிருக்கலாம். ஆனா இந்த வருடம் 2026 அல்லேலூயா, அல்லேலூயா, உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அது அநேக ஜனங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மகனே, மகளே, நீ 2025 தலை குனிந்து போயிருக்கலாம் மகனே, தலை குனிந்து போயிருக்கலாம் மகளே. 2026 கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். அது அநேக ஜனங்கள் பார்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ தலை குனிந்து வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த 2026 கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, அதை பார்த்து வேதனைப்படுவாங்க. இவனை போயிட்டா நம்ம இப்படி பேசிட்டோம், இவளையா போயிட்டு இப்படி பேசிட்டோம் என்று பேசத்தக்க கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 2026 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார், உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் ரபகதரபஷகதரப ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வருடம் 2026 கர்த்தர் ஒரு தாயாக இருந்து உனக்கு உன்னை தேற்றுவார், உன்னை அரவணைப்பார். அல்லேலூயா. உன்னை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காப்பார். அல்லேலூயா. உனக்கு ஒத்தாசையா இருப்பார். உன் வலது பக்கத்துல அவர் நிழலா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி ஜெபித்து முடிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா ஆண்டவரே, பேசின வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒரு பிள்ளையும் ஒரு மகளையும் ஆசீர்வதிங்க. கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே அவர்களை நடத்துங்க, அவங்களுக்கு ஒத்தாசையா இருங்க அப்பா. அவங்களை எல்லா தீங்குல இருந்து விலக்கி காப்பீராகப்பா. அவங்க ஆத்துமாவை காப்பீராகப்பா. அவங்களுக்கு வலது கருத்துல ஆண்டவரே, வலது பக்கத்துல நீ நிழலா இருப்பீராக ஆண்டவரே. அவர்களை நீ காப்பீராகப்பா ஆண்டவரே. நீ காக்கிற தேவனப்பா ஆண்டவரே. நீர் இந்த வருடம் முழுவதும் ஒரு பிள்ளைகளை நீர் காப்பீராகப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. தொடக்கத்துல இருந்து முடிவரைக்கும் நடித்து கொடுத்த தேவனே உமக்கு நன்றி. ஆராதனை வேலையிலையும் அற்புதமாக நடித்து கொடுத்ததே உமக்கு நன்றிப்பா. ஆராதனை பண்ண எபினேஸ்வர் பிரதரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் தேவைகளை சந்திங்க. இன்னும் அவர் ஊழியம் பெருக உதவி செய்யுங்க. கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.